ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை வே மை திங்கிங். என்னோடய சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரவுண்டு மாதிரியான டிசைன் தான் ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். ஸோ இது ஃப்ரண்ட்டு பேக்கு இதில் நம்ம போட்டுக்கலாம் கையில். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு உள்ளே டிசைன்ஸாக போட போகிறோம். பூ மாதிரி டிசைன்ஸு, ரவுண்ட் மாதிரி டிசைன்ஸ், இந்த மாதிரி டிசைன்ஸை நம்ம போட போகிறோம். கொஞ்சம் சிம்பிளாக தான் நான் போட போகிறேன். ஸோ மெதுவாக தான் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவுட்டிங் 2 இது கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நமக்கு. இதுக்கு நீங்கள் புள்ளி கூட வச்சுக்கலாம், இல்லாட்டி வளைவு மாதிரி இன்னொரு வளைவு மாதிரி போடலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இது ஏற்கனவே நம்ம சில பூ டிசைன்ஸில் தான் போட்டிருப்பேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது சுற்றி வளைவு மாதிரி போட்டுக்கும். இது செவ்வந்தி பூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அடுக்கடுக்காக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி 2 அடுக்கு வச்சு போட்டிருக்கேன். உள்ள அவுட்டிங் நல்லா திக்காக கொடுக்க போகிறேன். நீங்கள் 1 லைன் போடலாம். 1 லைன் போட்டால் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் நல்லா திக்காக கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ அதனால் நல்லா திக்காக அவுட்டிங் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அடுத்தப்பில் நல்ல ஒரு லைன் மாதிரி நான் கொடுக்குறேன் அவுட்டிங்கு. அடுத்தாப்பில் சின்னதாக, பெருசாக இல்லாமல் சின்னதாக வளைவு மாதிரி போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வளைவு போட்டு மாட்டிங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்க. நல்லா குச்சி குச்சியாக இருக்கும். இது குச்சி குச்சியாக இல்லாமல் கொஞ்சம் குண்டாக குட்டி ஒன்று போடுறேன். சுற்றி நான் புள்ளி வைக்கிறேன். இது சிம்பிளாக இருக்கிறதுக்கு தான். ஒரு கம்பி மாதிரி போட்டுப்போம். அதுக்கப்புறம் சுற்றி வளைவு மாதிரி லேசாக கொடுத்துப்போம். உள்ள புள்ளி வைக்கிறேன், 3 வைக்கிறேன் தள்ளி தள்ளி. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கோடு மாதிரி போட்டுக்கிறேன். இது எல்லாமே சிம்பிளான டிசைன்ஸ் தான். இதை விட கொஞ்சம் பெருசாகவே எல்லோரும் போடுவாங்க. நான் சிம்பிளாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் போக போக பெருசாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பெரிய ரவுண்ட், பெரிய புள்ளி மாதிரி போட்டுக்கிறேன். அடுத்தப்பில் டிசைன் உள்ளே நம்ம வெளியில் தான் வளைவுகள் போடுவோம். இதை உள்ளேயே நான் போட்டுக்கிறேன். உள்ளே போட்டுட்டு உள்ளே நம்ம ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கூடாக போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் உள்ளே குட்டி குட்டியோண்டு புள்ளி வைக்கிறோம். அதுக்கப்புறம் அவுட்டிங் போடுவோம். இடைவெளி இருக்கிறதுனால ஸோ நான் சும்மா இலை மாதிரி போட்டிருக்கேன். இடைவெளி இல்லாட்டி நீங்கள் ஃப்ரீயாக விட்டுடலாம்.
அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எதுனாலும் ஏதாச்சும் ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி எதுனாச்சும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்தாப்பில் சின்னதாக ஒரு இலை மாதிரி போடுறேன். அடுத்தாப்பில் புள்ளி வச்சுக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஈஸியாக வந்துடும். தேங்க்யூ.